iPhone 14 Pro சொல்லல ராஜா. அது சொல்லிக்கலாம். நம்ம ஆப்பிள் ஐஃபோன் வாங்கியிருக்கோம்ல, ஏன் நம்ம அன்பாக்சிங் வீடியோ போடக்கூடாது? அன்பாக்சிங் வீடியோவில் என்ன போடுறது? அன்பாக்சிங் போடுவாங்க. அப்புறம் அன்பாக்சிங்னா ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் அவ்வளோதானா? அப்புறம் அதை பற்றி சொல்லுவாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு. நமக்கு தான் அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அது நமக்கு தெரியாதுதான். நமக்கு என்ன தெரியுதோ நம்ம என்ன பார்க்குறோமோ சொல்லலாம். சரி வாங்க. லைக் எங்களுக்கு ஐஃபோன் யூஸ் பண்ண கிடையாது, நாங்கள் ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு யூசர்ஸு. 2 பேருமே மொரட்டு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ். ஸோ எப்படி ஐஃபோன் இருக்குன்னு தெரியாது. ஒன்று ஒன்றா நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை கூட தனித்தனியாக வீடியோ போடுறோம். இப்போ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். மேலே ஒட்டுறது மட்டும் தான் இருக்குது, இங்கே பிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆப்பிள் வெப்சைட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம் வெறும் டப்பா மட்டும் தான் இருக்குது. வந்து ஜிவிக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு கொடுக்குற கிஃப்ட் இல்லை, சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். அடிங்க, வேற எதுவுமே இல்லை. இது இதுக்குள்ளதான் கணக்கு ரொம்ப குட்டியா இருக்கு. ஓ, இது வெறும் அட்டைப்பட்டியா? அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு இதுக்குள்ளதான் இருக்கு. ஓகே, ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் பின்னாடி ஓபன் பண்ணுமா? ஆமா நினைக்கிறேன். இந்த பாரு, இங்க வந்து என்னமோ ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து மேலே ஒன்று, இதுக்கே வாவா என்ன ஜிவி ஐஃபோனு, புது ஐஃபோனு கலெக்டர். நான் இங்கே கலக்கிறேன். அடிங்க, அது ஐஃபோன்னாலே ஒயிட் கலர்னால எங்களுக்கு வந்து சரி எவ்வளோ இது கலர்ஸ் வந்தாலும் செம்மையாக இருக்குது ஜிவி. இது எப்படி இருக்கு ராஜா? இந்த கிளாஸ் இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, இந்த கிளாஸ் டெக்ஸ்சரு. ஓ ஆமாம், நல்லா சாஃப்டாக இருக்கு. இது வந்து அப்படியே எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த இது ஓகேவா, ஒன்றும் தெரியல. ஆப்பில் காணோம். தெரியுது, இந்த ஆப்பிள் தெரியுதா? இந்த ரொம்ப பட்டன் இருக்குது, இதில் எது ஆன் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாதே. கற்றுப்போம். எப்படியும் இந்த சின்ன பட்டனாக தான் இருக்கும் ஆன் பண்ணுறது, எப்படின்னு கற்றுப்போம். ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. இது என்னது? டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. இதில் என்ன ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் இருக்கு. அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள். ஓகே, ஆப்பிள் ஸ்டிக்கரு. அதுக்கப்புறம் சும்மா சும்மா ஐஃபோன் பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். யூ நோ லாங்கர் நீட் ஃபிசிக்கல் யூசிங் செட்டப். ஆமாம், இது வந்து இசிம் தானே. இல்லை ஐஃபோன் 14 ப்ரோவில் வந்து இசிம் தான் சொல்லி போட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டே. ஸோ இசிம் மட்டும்தான் அலவுடு. ஐஃபோன் 14 ப்ரோ சொல்லலை ராஜா. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. அது சொல்லிக்கலாம். இது வந்து ஐஃபோன் 14 ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை ஜிவி. ஒரு ஒயரு, ஒரு ஃபோனு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டே அடாப்டர் வராதுன்னு போட்டுருந்துச்சு, அதனால் அடாப்டரும் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்டே போட்டனால இது ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்ட 2 நாள்லேயே வந்துருச்சு. இது 1 மாதம் கழிச்சு வந்திருக்கு ஐஃபோன் 14 ப்ரோ. இது என்ன, இதுக்குள்ளேயே ஏதோ பேப்பர் இருக்குது. இது ஜஸ்ட் இதுதான், வாரண்டி சப்போர்ட். சும்மா மேனுவல் தான். ஸோ ஓவராலாக ஒரு இது ஒயர், அப்புறம் வந்து ஒரு ஸ்டிக்கர், ஒரு ஐஃபோன், அவ்வளோதான். வேணால் ஆன் பண்ணி பார்ப்போமா தானே. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்துப்போம் வீடியோ. இது என்னன்னு தெரில, இன்னமும் லைட்டு மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரில, நான் ஆன் பண்ணி பார்ப்போமா? இதான் நான், இல்லை வீடியோ ஏதாச்சும் பார்க்கணுமா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இது ஆன் பண்ணிப்போமா? ஒளி வந்து விட்டது. ஆனால் அது இந்த சைட் இருக்க பட்டன் தான் ஆன் பண்ணுற பட்டன் போல்.
சூப்பர். வெளியெல்லாம் லைட் அடிக்குதா என்ன? எங்கே? எனக்கு இந்த வீடியோவில் வந்து அதோட வேவ்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. தெரியலையே. என்ன சைனீஸ் லாங்குவேஜில் வருது? நம்ம லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். மேபி இம்போர்ட்டட் சைனாவில் வந்தனாலையா? தெரியலையே. சைனான்னு தெரியல, இன்னமும் லாங்குவேஜ் வருது. இங்கிலீஷ். வா, இங்கிலீஷ். அமெரிக்கா தான், யுனைடெட் ஸ்டேட்ஸு. bring your iPhone setup manually. இது இருக்குது, நன்னிலா இருக்குது. கிட்ட கூட எடுக்கலாம், நல்லா தெரியுற மாதிரி. இட் மே டேக் ஃபியூ மினிட்ஸ் டு ஆக்டிவேட் யுவர் ஃபோன் வந்துருக்கு. கூகுள் ஃபைக்கு வந்து சிம் ஏதாச்சும் இது பண்ணுவோம். கண்டினியூ கொடுத்துட்டா ஃபேஸ் ஐடி அபவுட் ஃபேஸ் ஐடி இப்போ வச்சுக்கிறியா? காசு வந்து நம்ம கஸ்டம் நியூமரிக் கோட் இருக்குது. கஸ்டம் நியூமரிக் இருக்குது 4 டிஜிட். நாங்கள் 4 டிஜிட் யூஸ் பண்ணுவோம். மூவ் டேட்டா ஃப்ரம் ஆண்ட்ராய்ட் லேட்டாக கூட பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஐடி ஃபோன் நம்பர்லாம் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அந்த நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. பட் லேட்டாக பண்ணலாம். அதில் இங்கே ஒன்று போடுங்க. எத்தனை இங்கே ஒன்று. மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒன்று கரப்பைங்க போட்டுருக்கு. அங்கே போட்டாச்சு போட்டாச்சு. இப்போ சூஸ் பண்ணுறியா? எந்த வாய்ஸ் வேணும்? Hey Siri, play some music. ஓகே, சைட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நானும் பேசிக்கலாமா? சரி, நார்மல். ஓகே. லைட்டாக டார்க்கா? லைட் இருக்கு. ஸ்டாண்டர்ட். வெல்கம் டு ஐஃபோன். ஓகே, ஐஃபோன் வந்துருச்சு. வா, ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்துட்டோம். சூப்பர். இப்படிலாம் அது வராது போல். லாக் பண்ணி போனேன். சைடில் இந்த பட்டன் அழுத்தினா சைலண்ட் ஆகிடுச்சு. ஓகே. ரிங் மோட் இப்படி அழுத்தினா சைலண்ட்டு. ஓகே ஓகே. ரிங் மோட் ஓகேவா? இது இதில் இருக்க பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம கற்றுட்டு சொல்லலாம். நம்ம லைட்டு மாதிரி ஒன்று இருக்குது கற்றுறது. 3 கேமரா. இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே ஒன்று ஒன்றா நாங்கள் தெரிஞ்சுட்டு ஒன்று சொல்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணி கற்றுக்குறோம். பாய்.